இது பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், அட்சதை போடும்போது பொண்ணு மாப்பிளைக்கு போட்டு துணை மாப்பிளைக்கும் துணை பொண்ணுக்கும் சேர்த்து போடணும். ஐயா பெரியவரே, முக்கியமா உங்களுக்கு சொல்றேன், துணை மாப்பிள்ளை பொண்ணுக்கும் போடணும். சரிங்க சரிங்க. கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலம். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க அன்பு? அன்பு என்ன பண்றீங்க? ஐயோ அன்பு, அன்பு. மாப்பிளையும் பொண்ணு இப்போ மாலையை மாத்திங்க. யோ, என்னைய சொல்லி உட்கார சொன்ன? என்னைய பண்ணி நேசு தெரியாது. இவாள என்ன சொன்னாலும் அதான் நான் பண்ணினேன். ஆனந்தி ஆனந்தி, என்ன அன்பு பண்ணிருக்கீங்க? என்ன அன்பு பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை நம்பி பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு நீங்க எனக்கு கொடுக்கிற தண்டனையா? ஆனந்தி, இது ஏன் தண்டனையா நினைக்கிற? உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நினைச்சு சந்தோஷமா ஏத்துக்கோயே. மகேஷ் தம்பி, என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அது கிடைக்க போறவங்களுக்கு தெரிஞ்சு கிடைக்கணும். தெரியாம திடுதுப்புன்னு கிடைச்சா அந்த சந்தோஷமே அதிர்ச்சி ஆயிரும். நாங்க அந்த அதிர்ச்சியில் தான் இருக்கோம். முத்துக்கும் ஜெயந்துக்கு கல்யாணம், பெரியவங்க நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லித்தானே எங்களை கூப்பிட்டீங்க. இப்படி திடுத்து பண்ண ஒரு காரியத்தை பண்ணா நாங்க என்ன நினைக்கிறது? அப்பா, ஆனந்திக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு உங்களை கூப்பிட்டு இருந்தா நீங்க நிச்சயம் வந்திருக்க மாட்டீங்க. ஆனந்தி கிட்டயும் உண்மையை சொல்லிருப்பீங்க. நீங்க இல்லாம ஆனந்திக்கு எப்படிப்பா இப்படி ஒரு விசேஷம் நடக்கும்? அதனாலதான் முத்து ஜெயந்தி கல்யாணம் மட்டும் சொன்னோம். ஓஹோ, அப்ப அந்த திட்டத்துல நீயும் இருக்கியா? கோகிலாக்கா மட்டும் இல்ல ஆனந்தி, இதுல நானும் இருக்கேன். உனக்கு நடந்தது ஒரு விபத்து. அது மறந்துட்டு அன்போட சேர்ந்து வாழ பாருன்னு உனக்கு பல பேர் பல தடவை சொல்லியாச்சு. ஆனா நீ கேக்குற மாதிரி தெரியல. அதனாலதான் உன் கல்யாணத்தை உங்ககிட்டயே மறைச்சு செய்ய வேண்டியதா ஆயிடுச்சு. என்னடா பேசுற? என்ன பேசுற? மறைச்சு என் கழுத்துல தாலி கட்டிட்டா என் பிரச்சனை தீர்ந்து போயிருமா? இல்ல
எனக்கு ஏற்பட்ட கலங்கம் காணாம போயிடுமா? கோகில் அக்கா பரிசுத்தமானவ. அப்படி இருந்தோம் மாப்பிள்ளை வீட்டுல ஏன் ஏத்துக்கல? ஏன் அவ தங்கச்சி கலங்கப்பட்டு போயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக கலங்கப்பட்டவளோட அக்காவையே ஏத்துக்காது இந்த சமூகம். கலங்கப்பட்ட என்ன எப்படி ஏத்துக்கும்? அதை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? ஆனந்தி, நீயே ஏன் உன்னை அசிங்கப்படுத்திக்கிற? அன்பு உன் கழுத்துல தாலி கட்டந்தோட உன் மேல இருந்த களங்கம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே அவன் உனக்கு புருஷன், நீ அவனுக்கு பொண்டாட்டி, அவ்வளவுதான். இல்ல சார். ஆனந்தி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. நம்ம கல்யாணம் எப்படி இல்லாம நடக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். எவ்வளவோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அந்த கற்பனை எல்லாம் கனவா போயிடுமான்னு பயம் வந்துருச்சு. கல்யாணம் நடந்தாலே போதும் நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இங்க பாரு ஆனந்தி, எது எப்படி நடந்தாலும் நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மை, நான் உன் கழுத்துல கட்டியிருக்கிற தாலி உண்மை. நம்ம காதலோட சக்தி தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்க ஆனந்தி. அந்த காதல நம்ம எதிர்கால வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சு கொடுக்கும். நம்ம சந்தோஷமா வாழ்வோம். இந்த சமூகம் மட்டும் இல்ல, என் அம்மா, என் குடும்பம் எல்லாருமே உன்னை ஏத்துப்பாங்க. நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். குடுப்படா, குடுப்ப. குடும்ப மானத்தையும் கௌரவத்தையும் நாசம் பண்ணிட்டு அவளை நான் ஏத்து பண்ணு. எப்படி நீ வாக்கு கொடுக்கற? ஏன் புள்ளன்னு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு இப்படி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி அசிங்கப்படுத்திட்டியேடா. பெத்த தாய்க்கு பண்ண சத்தியத்தை விட, தகப்பனுக்கு கொடுத்த வாக்க விட, இந்த கேடு கெட்டவள காதலிச்சதுதான் உனக்கு பெருசா போயிடுச்சுல. ஏய், சாதிச்சுட்டலடி. நீ நினைச்ச மாதிரி நடத்தி காட்டிட்டல. என் புள்ளைய விட்டு போயிடுறேன்னு நாடகமாடி என் குடிய கெடுத்துட்டலடி. சும்மா நிறுத்துமா. ஆனந்தி ஒண்ணு திட்டம் போட்டெல்லாம் அவ கழுத்துல தாலி கட்ட வைக்கல. இது கடவுளோட அருளால நடந்தது. ஆனா திட்டம் போட்டது நீங்க 2 பேரும் தான். என்ன பாக்குற? இந்த துளசியோட பேச்ச கேட்டு வீட்டை விட்டு போறேன்னு லெட்டர் எழுதி டிராமா பண்ணி எங்க எல்லாரையும் அழ வச்சு ஆனந்திய பயமுறுத்தி மிரட்டி இதோ இங்க நிக்கிறாளே இந்த உத்தமி. இவன் நல்ல மாதிரி உங்ககிட்ட நடிச்சு ஆனந்திய பணைய கைதியாக்கி 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட சத்தியம் வாங்குனீங்க. ஆனா நீதி நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. ஆனந்திய தப்பா பேச உனக்கு தகுதியே இல்ல. போது நிறுத்துடா. என் வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு இவளுக்கு மட்டும் தகுதி இருக்கா? ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக பரிதாபப்படலாம், பச்சாதாபப்படலாம். வாழ்க்கையை யாராவது கொடுப்பாங்களாடா பாவி? இப்படி ஒருத்தி கழுத்துல தாலி கட்டிட்டு என்னமோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி பெருமை பேசிக்கிட்டு இருக்க. இனிமே ஊர் முன்னாடி, நம்ம சொந்த பந்தம் முன்னாடி நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா?
உனக்கு அப்புறம் ஒருத்தி இருக்காளே, அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அம்மா, என் வாழ்க்கைய பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். தான் காதலிச்ச பொண்ணுக்கு ஏற்பட்ட கலங்கத்தை அவங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சாங்க அண்ணா. அவன் தங்கச்சிக்கு நல்லது பண்ணாம இருப்பானா? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய என் அண்ணாவும் அண்ணியும் அமைச்சு கொடுப்பாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. சீ, வாய மூடி. நீயும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கல. ஐயோ, என் குடும்பத்தையே மயக்கி வச்சிருக்காளே இந்த படுபாவி. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? அம்மா, அம்மா நீங்க பெரியவங்கம்மா, அவ வாழ வேண்டிய பொண்ணுமா, அவளுக்கு இப்படி சாப்பிடலாமாமா? தான் சுயநலத்துக்காக மத்தவங்க வாழ்க்கையை அழிப்பா உங்க பொண்ணு. அவளை சபிக்காம ஆசீர்வாதம் பண்ண சொல்றீங்களா? இப்படி எல்லாம் பாவத்தை பண்ணதுனாலதான் நீ பெத்த ஒண்ணு கூட உருப்படியா இல்ல. ஆம்பளை புள்ள வசதியான பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போய் அவனும் கஷ்டப்பட்டு அவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். மூத்த பொண்ணுக்கு காலம் போய் கல்யாணம் பண்ணியும் புகுந்த வீட்டுக்கு போக முடியாம வாழ வெட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. கடைசி பொண்ணு எவன்கிட்டயோ கருப்ப பறி கொடுத்துட்டு ஏன் புள்ள என்கிட்ட இருந்து பறிச்சு திருட்டுத்தனமா தாலியை கட்டிட்டு நிக்கிறா. இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. ஸ்டாப் இட். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. லிமிட்ட மீறி பேசிட்டு இருக்கீங்க. லிமிட்ட மீறினது நீயா இல்ல நானா? உன் கம்பெனில வேலை செஞ்சா என் புள்ள என்ன உனக்கு அடிமையா? நீ காட்டுற பொண்ணு கழுத்துல அவன் தாலியை கட்டணுமா? நீ காதலிச்ச பொண்ணு வாழ்க்கை வீணா போச்சுன்னா நீ வாழ்க்கை கொடுக்க வேண்டியது தானே? எதுக்குடா ஏன் புள்ளைய பலிக்கடா ஆக்குன? என்னம்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரோட வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கிறவ இல்ல என் பொண்ணு. அப்படி நினைச்சிருந்தா அன்னைக்கு சபைக்கு முன்னாடி என் பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்ன போதே சம்மதிச்சிருக்க மாட்டாளா? தாம் பிரச்சனைக்கு அன்பு காரணம் இல்லன்னு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தானே இருந்தா. அவளை போய் தப்பா பேசுறீங்களேம்மா. சும்மா உங்க பொண்ணுக்கு வக்காலத்து வாங்காதீங்க. அன்னைக்கு ஊரு முன்னாடி உங்க பொண்ணோட பவுஸ் தெரிஞ்சதும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சீங்க. ஊர் பஞ்சாயத்துல இருந்து வெளியில வந்தா போதும்னு நினைச்சீங்க. இப்ப குடும்பத்தோட சேர்ந்து திட்டம் போட்டு என் புள்ள கையால கெட்டு போன உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டீங்களே. இதெல்லாம் ஒரு குடும்பமா? தூ. தேவையில்லாம அவங்கள மரியாதை குறைவா பேசாத. அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க போறதே தெரியாது. என்னடா மாமனார் மாமியார குத்தம் சொன்னதும் உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? சரிடா, மரியாதையாவே பேசுறேன். ஐயா பெரிய மனுஷரே, ஒருவேளை உங்க புள்ள கெட்டு போன ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருந்தா நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருப்பீங்களா? இல்லல்ல. உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர பொண்ணு மட்டும் வசதியானவளா கற்ப கரசியா இருக்கணும். ஆனா ஏன் குடும்பத்துக்கு வர பொண்ணு மட்டும் கஷ்டப்படுறவளா கற்ப இழந்தவளா இருக்கணுமா? என்ன பேசுற? நியாயத்தை பேசுறேன், யதார்த்தத்தை பேசுறேன். இத பாருடா, எப்ப நீ என் வார்த்தையை மீறி அவ கழுத்துல தாலிய கட்டினியோ அப்பவே அவளை விட நீ கலங்கப்பட்டவன் ஆயிட்ட. இந்த நிமிஷத்துல இருந்து இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது.
நீ என் புள்ளையும் கிடையாதுடா. அம்மா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்கம்மா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி துளசிய அன்பு கல்யாணம் பண்ணியிருந்தா வாழ்க்கை முழுக்க அன்பு ஆனந்திய நினைச்சு நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்திருப்பான். அத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கம்மா. புரிஞ்சுக்கிட்டேன்டா. நீயும் இந்த திருட்டு கூட்டத்தை சேர்ந்தவன் தானு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முதலாளிய திருப்தி படுத்தணுங்கிறதுக்காக உனக்கும் ஜெயந்திக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அவன் சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக எனக்கு இப்படி ஒரு கொடுமையை பண்ணிட்டல்ல. உன்னையும் என் புள்ள மாதிரி தானடா நினைச்சேன். என்ன முதுகுல குத்திட்டியேடா. நான் பெத்ததே என் கழுத்தா இருக்கும் போது உன்னை குத்த சொல்லி என்ன ஆக போகுது? இங்க பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. போதும். எல்லாருக்கும் சந்தோஷமா? யார் வாயால இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க வாயாலேயே எல்லாத்தையும் கேட்க வச்சிட்டீங்களே. அன்னைக்கு ஊர் முன்னாடி நான் கலங்கப்பட்டு நிக்கும் போது கூட என் அப்பா இம்புட்டு அவமானப்பட்டு தலை குறைஞ்சு நின்னதில்ல. அன்னைக்கு என் பொண்ணு நிரபராதி, யாரோ அவளுக்கு அநீதி இழைச்சிருக்காங்க, அவ மேல எந்த குத்தமும் இல்லைன்னு என் அப்பா அம்மா என்னைய நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு என்னைய குற்றவாளியாக்கி நிக்க வச்சுட்டீங்களே. அன்புக்கும் எனக்கும் நல்லது பண்றதா நினைச்சு எங்க வாழ்க்கைய நிம்மதி இல்லாம பண்ணிட்டீங்களே. நான் நேசிக்கிற அன்புக்கும் மதிப்பும் மரியாதைய வச்சிருக்கிற அவங்க அம்மாவுக்கும் துரோகத்தை பண்ணிட்டீங்களே. ஐயோ, இந்த குற்ற உணர்ச்சி காலம் முழுக்க என் மனசு குத்தி கிழிக்குமே. ஜென்மத்துக்கும் இந்த பழி பாவம் என்னை விட்டு போவாது. ஐயோ, என்னால நீங்க எல்லாரும் இப்படி கெட்டவங்களாகி நிக்கிறீங்களே. இதுக்குதான் நான் எல்லாத்தையும் வேணான்னு சொன்னேன். ஏன் அன்பு இப்படி பண்ணீங்க? எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதா நினைச்சு உங்க வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டீங்களே. உங்க வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டீங்க அன்பு. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடலாமா? அவனோட வாழ்க்கை இப்பவும் உன் கையில தான் இருக்கு. அன்போட வாழ்க்கை அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நீ நினைச்சனா, என் குடும்ப கௌரவம் கேவலப்பட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சனா, இங்க நடந்த திருட்டு கல்யாணத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கிறது உண்மைன்னா, என் புள்ள உன் கழுத்துல கட்டின தாலிய கழட்டி எறி. உங்க அம்மா அப்பா சுத்தமானவங்க, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நம்புறேன். கழற்றி தாலிய. கழற்ற.